வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். பரிணாமா செய்திகளின் தயாரிப்பில் பார்வை நிகழ்ச்சி மீண்டும் இன்று ஒளியேறவிருக்கின்றது. கடந்த 8 வாரங்களாக பல தலைப்புகளை குறித்து நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எந்த மாதிரியான பிரமுகர்களை நாங்கள் நேர்காண செய்யலாம், எந்த மாதிரியான தலைப்புகள் குறித்து நாங்கள் பேசலாம், அப்படி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். பரிணாமா செய்திகள் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த கருத்துக்களை நாங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு எந்தெந்த மாதிரியான தலைப்புகள் பரிணாமாவில் பேச முடியும் அந்த மாதிரியான தலைப்புகளை கண்டிப்பாக நாங்கள் ஆலோசித்து அந்த தலைப்புகளை பரிணாமா பார்வை நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி, தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இயல் இசை நாடகம், அந்த காலத்திலிருந்து இயல் இசை நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2வது அம்சம் உணவு, ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 3வது தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய தொன்மையான வரலாறு இருக்கின்றது. தற்காப்பு கலை எப்படி உருவெடுத்துச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆதி காலத்தில் மனிதர்கள் விலங்குகளை விரட்டுவதற்கு கையில் கிடைத்த ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளை விரட்டினார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். இந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சி கண்டுதான் இந்த தற்காப்பு கலை உருவாகியது. குறிப்பாக சிலம்பக்கலை ஒரு நீண்ட நெடிய தொன்மையான வரலாற்றை கொண்டுள்ள இந்த சிலம்பக்கலை மலேசியாவில் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது, இதனை பற்றி பேசுவதற்காகத்தான் மலேசிய சிலம்ப கழகத்தின் தலைவர் டாக்டர் எம் சுரேஷ் மற்றும் சிலம்ப மாணவர் பேசிட்டு இருக்கும்போது அவரும் இப்போ ஒரு பயிற்றுனராக ஆயிருக்காரு பிரகாஷ் ரவீந்திரன். இவர்கள் இருவரும் இன்று நமது பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடம் மலேசியாவில் சிலம்பக்கலை எப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர் சுரேஷ். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கேட்டேன் அவங்களுடைய பிறப்பிடம் எங்க அப்படின்னு. கிடா அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் என்னுடைய ஊர்ல இருந்து இந்த 2 பிரமுகர்களும் சிறப்பு பிரமுகர்களும் வந்தது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சி தான். கிடால எங்க டாக்டர் சுரேஷ்? கிடால லூனாஸ்ல இருக்கிற. லூனாஸ். நீங்களும் லூனாஸ் தான். நான் சுங்கப்பிட்டாடி. ரொம்ப தூரம் இல்லை, எல்லாம் ஒரு ஊர்காரங்களை சந்திக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தான். சரி டாக்டர் சுரேஷ், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிலம்பத்திற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த சிலம்பக்கலை தற்பொழுது உலக அளவில் பரவி கற்றுக் கொடுக்கப்பட்டு பெற்றுக்கிட்டும் வராங்க. மலேசியாவில் அதனுடைய இப்பொழுது சிலம்பக்கலை எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கின்றது? மலேசியாவில் 100 வருடங்களுக்கு மேலே கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காடுகளில் கற்றுக் கொடுப்பாங்க. இது ஒரு அங்கீகாரம் பெறாத ஒரு தற்காப்பு கலையாக இருந்துச்சு. 1976 பார்லிமெண்ட்டில் கெசட் பண்ணி இது ஒரு என்ஜிஓவை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 90ஆம் ஆண்டில் இது ஸ்பாட்ஸ் ஆக்ட் கீழே படன் சுக்கான் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 103 படன் சுக்கானில் சிலம்பமும் ஒன்று மலேசியாவில். அப்படி பார்த்தாக்கா மலேசியாவில் மட்டும்தான் உலகத்திலே கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடி இருக்குது ஸ்பாட்ஸ்ன்னு பார்த்தாக்கா. சரி பிரகாஷ், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் உங்களுக்கு மாணவர் என்று அப்படின்னு நான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பயிற்றுனராகவும் இருக்கீங்க. எந்த வயதில் நீங்கள் சிலம்பத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய பயணத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். வணக்கம் பிரகாஷ், எங்கள் ஆசான் பேர் ரவீந்திரன். ஸோ நாங்கள் கடாலிருந்து வந்திருக்கோம். நான் பயன்படுத்துகிற தற்காப்பு கலையை கற்றுக்க வயசு 4 வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். 4 வயசில். ஸோ 4 வயசுலேருந்து ஒரு 23 வயசு வரைக்கும் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இப்போ கோச்சிங்காக ரீசெண்டாக ஒரு 5 6 வருஷத்தில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய பயணத்தில் பார்த்தோன்னா நேஷனல் டோர்னமெண்ட், இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், சுக்மா தேசிய போட்டி எல்லாத்தையும் விளாண்டு பழகிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கத்தாரோட இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் கூட போயிருந்தோம். இப்போ கிடான்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே என்ன நினைப்பாங்க, இங்கே இப்போ ஒரு நகர்ப்புறங்களில் அதற்கான வசதிகளோ இல்லை கற்றுக் கொடுப்பதற்கான இடங்களோ அதெல்லாம் இருக்கும். இப்போ கிடாவில் குறிப்பாக லூனாஸில், நானும் அந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன். அந்த காலத்தில் தோட்டங்கள் அதிகமாக இருந்த ஒரு ஊர். அப்போ நீங்கள் அந்த 4 வயசில் அதுவும் கற்றுக்க கொள்ளும் போது அதற்கான வசதிகள்லாம் அங்கே இருந்துச்சா? நான் அப்போ கற்றுக்கிறப்போ ரொம்ப குறைவு. நான் என் வீட்டிலே பின்னாடி இல்லைன்னா இந்த தடல் பகுதி, கோயில் பகுதி, அந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போது பார்த்தோமா கோகுரிக்குலம் வாய்ஸ்
நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த வச்சு ஸ்கூல் கீழே வந்து நம்ம வந்து அவங்க கீழே நம்ம ஒரு டஃப்தார் பண்ணி அவங்க கீழே கோக்குரிக்குலம் படம் யூனிஃபார்ம் கீழே போகிற வச்சு மின்னுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறப்போ முன்னவளுக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. கற்றுக்கிற ஒரு இடம் வந்து சரியான போதுமாக இருக்காது, வெயிலும் மழையில தான் ட்ரைனிங் பண்ணணும். இப்போ வந்து நல்லா இருக்குது, இப்போ அந்த வசதி இருக்குது. சரி டாக்டர் சுரேஷ், நம்முடைய இந்த சிலம்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கான சில வரைமுறை இருக்கின்றது. அதற்கான சில நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த அடிமுறை, தொடுமுறை அந்த மாதிரிலாம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். இந்த ஒரு பொதுவாக அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சிலம்பம் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன முறைகள் இருக்கின்றன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். இப்போ சிலம்பம்னு சொன்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா கம்பு சண்டை. ஆமாம், அதுதான் பொதுவாகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த கமலாசன் படத்தில் வர அந்த சீன் தான் ஞாபகம், அப்படிதான் ஞாபகம் வரும். ஆனால் சிலம்பம்னு சொன்னாலே மொத்தமாகவே வந்து 7 விளையாட்டு இருக்கு. கை விளையாட்டு இப்போ அடிமுறைன்னு நீங்கள் சொல்லும் வந்து புடி வரிசை, அடி வரிசை, தொடு வரிசை, இதெல்லாமே வந்து கை விளையாட்டுல இருக்கு. அதுல வந்து சிலம்ப குச்சியை பயன்படுத்த மாட்டோம், அறவே இல்லை. கை விளையாட்டுல வந்து கம்பு பாய்க்க மாட்டோம். சரி. அப்புறம் நீட்டு கம்பு, எப்போதும் நம்ம பாக்குறது வந்து நீட்டு கம்பு. அப்புறம் கட்டை கம்பு இருக்கு, கட்டை கம்பு, ஒத்த கட்டை கம்பு இருக்கு, ரெட்டை கட்டை கம்பு இருக்கு. அப்புறம் சுருள் கத்தி இருக்கு, மடு இருக்கு, சாட்டையில் விளையாடுவோம். இந்த மாதிரி 7 விளையாட்டு இருக்கு மொத்தம் சிலம்பத்துக்கு கீழே. ஸோ அது எல்லாம் கற்று முடிக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 7 வருஷமாவது குறைஞ்சது தேவைப்படும். சிலம்பத்தை கற்று முடிக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு கலையா முழுமையாக கற்றுக்கொள்ளும். ஆமாம். அப்போ ஒரு மாணவர்கள் வந்து இப்போ நம்ம நண்பரை பற்றி பேசும்போது ஒரு 4 வயசுல வந்துன்னு சொன்னாங்க இல்லையா, எந்த வயதுல ஆரம்பிச்சா இந்த ஒரு முழுமையான அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த கலையை பற்றி கற்றுக்கொள்வதற்கு, அதுவும் ஒரு முழுமையா கற்றுக்கொள்வதற்கு அவங்களால ஈடுபடுத்தி கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நான் நினைக்கிறேன் ஒரு 6 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள ஆரம்பிச்சா அது கரெக்டாக இருக்கும் எல்லா மாணவர்களுக்கும். இப்போ ஆசான் ரவீந்திரன் வந்து ஒரு ஆசான், அவர் தான் வந்து குலிம் லுனாஸ் வட்டாரத்தில் கற்றுக் கொடுத்துருந்தாரு. அவரும் கூட ஒரு பிரகாஷோட தகப்பனார். அதனால தான் அவர் வந்து 4 வயசுலேயே இதை வந்து கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ மற்றபடி வந்து யூஸ்வலாக ஒரு 6 வயசு 7 வயசு கற்றுக்க ஆரம்பித்தா ஒரு 13-14 வயசில் அவங்க வந்து இதை முழுமையாக கற்றுக்க முடியும். சரி பிரகாஷ், சிலம்ப கலை நீங்கள் 4 வயதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த நன்மைகள் என்ன? இப்போ வந்து உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். என்னென்ன மாதிரியான நன்மைகளை வந்து அதுவும் குறிப்பாக 4 வயசுல நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒரு விளையாட்டில் இருக்கோம், கம்பு கொடுத்தாங்க, குச்சி கொடுத்தாங்க, சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு நாளடைவில் போக 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 நீங்கள் அந்த சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கண்டிருப்பீங்க இல்லையா? எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப பெரிய விஷயம், கட்டுவலுங்க. ஆமாம். ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து இருந்துச்சுன்னா எல்லா விஷயம் நம்ம கூட வந்துடும். ஆட்டிடியூட், கேரக்டர்லேருந்து நம்ம ஸ்கெடியூல் ரெடி பண்ணுறது, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலேருந்து டெய்லி லைஃப் எல்லாமே வந்து அதில் அடங்கிடும் அழகாக. ஸோ டிசிப்ளின் வந்து ஒரு பெரிய ஒரு சொத்தாக கிடச்சிது, அது உண்மையிலே எனக்கு சொல்லலாம். சரி டாக்டர் சுரேஷ், சிலம்ப பயிற்சியில் என்னென்ன சவால்கள் இருப்பது? கற்றுக் கொடுப்பதிலும் சரி, இல்லை நம்ம போயிட்டு அந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்க போகிறதுலையும் சரி. அதாவது இந்த நவீன காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிலம்பத்தை ஒரு ஆள் போயிட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஏன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து உட்காந்து மொபைல்லையும் அப்படி உட்காந்துருக்கிற காலத்தில் வந்துட்டு இதை வந்து இன்னும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட விளையாட்டு போட்டிகளும் வந்து டெக்னாலஜிஸை பூர்த்தி செய்கிறோம். அப்போ தான் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும், வந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்பாட்ஸாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் அதோட நுணுக்கங்களை கற்றுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் இப்போ அது வந்து தற்காப்பு கலையாக கற்றுக்கிருக்கிறாங்க. சார், கற்றுக்கும் போது என்னென்ன சவால்கள் இருக்குது? கற்றுக்கும் போது என்னென்ன சவால்னால் கண்டிப்பாக அங்கங்கே அடிப்படும், சின்ன சின்ன கீறல்கள், அதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது கம்பு ஆரம்பத்தில் சுத்தம் போது இந்த இடத்துல முக்கியமாக அது தேஞ்சு போயிடும். இது வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் நம்ம இந்த இடத்துல ஜாயின்ஸ் கிட்ட வந்து கம்பு சுத்தும் பொழுது அது வந்து தேயப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கற்றுக்கிட்டோன்னே ஒரு ஸ்கில்ஸ் வந்துட்டோன்னே சுருள் கத்தி எடுத்து கொடுப்பாங்க. சுருள் கத்தின்றது சுருள் கத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுருண்டு இருக்கும், பட் அது வச்சு பிளேட் மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது, பட் ஸ்டில் அது வந்து சுத்தும் பொழுது பட்டுச்சுன்னு சொன்னாக்கா வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய கலை, அது வந்து ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது கற்றுக்கிட்டா அது அவங்களுக்கு தான் அந்த நன்மை கொடுக்கும். அது நீங்கள் ஒரு பதில் சொல்லும் போது சிறுவர்கள் இல்லாத வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை வந்து கவர்வதற்கு முயற்சிகள்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்க. அந்த டெக்னாலஜியில் அதில் ஏதாவது முயற்சிகள் இது வரைக்கும் மேற்கொண்டிருக்கீங்களா? அந்த டெக்னாலஜியை எப்படி உள்ளுக்கு நம்ம கொண்டு வரலாம்? ஆமாம், அதாவது
போன போட்டியில் வந்து நாங்கள் இதுதான் செஞ்சோம். என்ன செஞ்சோம்னு சொன்னாக்கா, முன்னெல்லாம் ரெஃப்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு பேப்பர்ஸில் வந்து மார்க்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா, அதுக்குன்னு ஒரு ஆப்ஸ் தயாரித்து அது அந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் எடுத்துகிட்டு வருது. இன்னும் பாயிண்ட் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணுன்றதுக்காக அது வந்து இது மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்கோம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்ப்பாங்க எல்லா விளையாட்டு போட்டியிலையும். அண்ட் அவங்க வந்து டிரான்ஸ்பரன்சி மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக பார்ப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டி வளர்ச்சி அடையணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதில் தான் நாங்கள் முக்கியம் கொடுத்துட்டு வரோம். எனக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லும்போது எனக்கு மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. ஏன் நம்ம சிலம்ப போட்டியை ஒரு கேமாக ஒரு வீடியோ கேமாக நம்ம வந்து ஃபோனில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியல இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லை இது வரைக்கும், பட் எங்களோட ஐடியாவில் அது இருக்கு. இது வந்து ஈவன் எங்களோட உச்சமன்ற கூட்டத்தில் கூட இது பலமுறை இது வந்து சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. பட் அதுக்கான காஸ்டிங் இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பா அதுவும் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா வந்தா சொல்லுங்க, நானும் விளையாண்டு பாக்குறேன். சரி பிரகாஷ், நீங்க இப்ப பயிற்றுனரா உருவெடுத்திருக்கீங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்க வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்க வந்தேனே இது வந்து ஒரு விளையாட்டா பாக்குறாங்களா இல்ல ஒரு தற்காப்பு கலையா பாக்குறாங்களா? இரண்டுக்குமே வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு காற்பந்து எடுக்கும் போது அது ஒரு விளையாட்டாக இருக்கும். ஆனா இது வந்து இது விளையாட்டிலும் சேர்க்கலாம், தற்காப்பு கலையிலையும் சேர்க்கலாம் இல்லையா? என்ன எதிர்பார்க்கிறாங்க வந்து புதிதாக இணைந்து இதை கற்றுக்கொள்ள வருகின்றவர்கள்? ஸோ முன்ன நாம் கற்றுக்கிறப்ப வந்து இது ஒரு தற்காப்பு கலையாக போகிறப்ப எல்லா விஷயம் கற்றுக்கணும், எல்லா ஆயுதங்களையும் கற்றுக்கணும், அதை வந்து கன்சியூம் பண்ண பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கற்றுக்க வருவோம். இப்போ உள்ள ஜெனரேஷன் பிரகாரம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஸ்கூல் மார்க்ஸில் கிடைக்கிற சிஜெல் அண்ட் தென் பெரிய லெவலில் போட்டிக்கு போகணும், வரணும், ஸோ மெடல்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வந்து நான் அவங்களுக்கு பெனிஃபிஷியரியாக இருக்குது இன்னும். அண்ட் தென் சில பேரும் இருக்காங்க என்னென்னா இதை கற்றுக்கிட்டு அவங்களும் ஒரு ஆசான் ஆகணும், மாஸ்டருக்கு கோச்சஸ்க்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ சும்மா ரீசெண்டாக கிடச்சதுலேருந்து வந்து ரொம்ப பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது வராங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சப்போர்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சில மாணவர்கள் வந்து சேரும் பொழுது ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு மாதம் ஒரு 4 வாரம் கடந்தேனே அந்த ஆர்வம் அப்படியே கம்மியாகும். என்னடா இது ஒன்றும் நம்மள ஒன்றும் குச்சியை கம்பை பிடிக்க வைக்கலையே, அந்த மாதிரியான நடந்திருக்கா? ஆமாம், முன்ன அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த குச்சி பிடிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஆகும். 6 மாசம் வரைக்கும் நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும். ஆமா, அந்த பேசிக்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம். அந்த என்னடா இன்ன வரைக்கும் கம்பு பிடிக்கலையா அப்படின்னு. ஆனா இப்ப போற காலத்து வந்து எல்லாம் கோச்சஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி எடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் போன பிறகு நீ அடுத்தது எடுத்துக்கலாம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் அடுத்த வர்றப்போ. ஸோ என்ன இதே விளையாட்டு இருக்காது, நிறைய விளையாட்டுங்க கொண்டு போங்க, ஸ்டெப்ஸுங்களும் ஸோ நல்லா இருக்கும். இப்போ நல்லா இருக்கு. இப்ப பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பயிற்சி வழங்குகின்ற முறையில் மாற்றம் இருக்குப்பா. அந்த காலத்துல வந்து ஒரு பயிற்சி முறை வச்சிருந்திருப்பாங்க. இப்ப வந்து சில இந்த மாதிரியான நேரம் பற்றாக்குறை, இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது, பிள்ளைங்களோட மைண்ட் செட் மாறுது. சோ இந்த மாதிரியான இதுக்கு ஏற்ப இந்த பயிற்சி வழங்குகின்ற முறையில் மாற்றம் இருக்காது. கண்டிப்பா சில மோட்டிவேஷன் இருக்கும். அந்த ஆசிரியர்களே வந்துட்டு இப்ப இவர்களே சொல்லும் போது 10 வருடத்துக்கு முன்ன கற்றுக் கொடுக்கறதுக்கும் இப்போக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அவங்களும் வந்து அவங்க செல்ஃபை அந்த பேட்டர்ன்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் கஷ்டமாக கொடுத்தாலும் வந்துட்டு பிள்ளைங்க கற்றுக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க ஒரு லெவலுக்கு வந்த பிறகு தான் அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் எளிமையாக கொடுத்தோம்னு சொன்னாக்கா அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா ஆசிரியர்களுமே. ஸோ அது காமனாக நடக்கிற விஷயம் தான். மலேசியாவில் பெண்கள் குறிப்பாக யுவதிகள் இந்த விளையாட்டில் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறாங்களா? கண்டிப்பா. அதுவும் வந்து மலேசியா சிலம்ப கலையில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, பாதி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு போட்டி செஞ்சா கூட பெண்களோட கேட்டகரி பாதி இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்டகரி சேமாக தான் இருக்கும். அது சுக்மா விளையாட்டுலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்பொழுது வந்துட்டு இப்போ சிலாங்கூர் மாநிலம் மலேசியா சிலம்ப கழகம் போன வருஷம் பார்த்தோம்னு சொன்னாக்கா பெண்களுக்கான போட்டி ஒரு நாள் வச்சோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களா? அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. பெண்களுக்காக அது எப்படி? ஹரிசுகா நகர் அன்னைக்கு வந்து அக்டோபர் மாதத்துல போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னாக்கா எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது கோச், ரெஃப்ரி, விளையாட்டாளர்கள் எல்லாமே வந்து பெண்களை வச்சு நம்ம செஞ்சோம். அப்போ அது வந்து ஒரு அது ஆரம்பிச்சது யாருன்னு சொன்னாக்கா சிலாங்கூர் மாநிலத்தில் முதல் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சிலாங்கூர் மாநிலத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை நேஷனலில் செய்யணும்னு சொன்னதை கேட்டதுனால நம்ம வந்து நேஷனல் போட்டியாகவே அதை எடுத்துகிட்டு வந்தோம்.
பெண்களுக்கான போட்டின்றது நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பெண்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. சரி, பெண்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மற்ற இனத்தவர்கள், மலேசியால நிறைய இனத்தவர்கள் நம்ம இருக்காங்க, மலாய்க்காரங்க இருக்காங்க, சீனர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 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 விளையாட்டு குறித்த, இந்த தற்காப்பு கலை குறித்த புரிதல் இருக்கின்றதா? சிலம்பம்னா என்ன, அது ஒரு விளையாட்டாவா பாக்குறாங்களா, இல்ல இது வந்து தற்காப்பு கலையா பாக்குறாங்களா, ஆர்வம் காட்டுறாங்களா? இந்த விளையாட்டை தெரிந்து கொள்வதற்கு, இந்த தற்காப்பு கலையை தெரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறாங்களா? முன்ன காலத்துலேருந்தே வந்துட்டு சீனர்களும் சரி, மலாய்க்காரங்களும் சரி இதை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில். அப்போ ரொம்ப பேருக்கு தெரிய வரணும்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு விளையாட்டு போட்டியாக தான் ரொம்ப பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம சுக்மாவில் இருக்கிறதுனால. சுக்மாவில் இப்போ மறுபடியும் தடை செஞ்சுருக்கு. பட் அது சுக்மாவில் வரும்பொழுது பார்க்குறாங்களா, மெடல் டல்லியில் வருது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஒன்று, ஒரு கவனம் பெறுது. ஆமாம். ரெண்டாவது, சபாவிலையும் சராவாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களோட டீமே வந்துட்டு இந்தியர்கள் இல்லாதவர்கள் தான் வந்துட்டு கலந்துக்கிறாங்க சிரம போட்டிக்கு. அவங்க தான் வராங்க. இந்தியர்கள் இல்லாத சரவக்கியன்ஸும் சபாஹன்ஸும் தான் வராங்க போட்டிக்கு. அப்போ அவங்க வந்து நல்ல ஆர்வம் காட்டுறாங்க, வந்து கத்துக்கிறாங்க நம்ம கலை. அப்ப அங்க கற்றுக் கொடுக்கின்றவர்கள் நம்ம இந்தியர்களா? நம்ம இந்தியர்கள் தான். நம்ம இங்கேருந்து அனுப்பணும், சிம்லாஞ்சிலிருந்து அனுப்பணும், பெனிசுல இருந்து அனுப்பணும் கோச்சஸ். அங்க போயிட்டு அவங்க சம்பளம் கொடுத்து அவங்களை கத்துக் கொடுக்க சொல்றாங்க. சரி பிரகாஷ், நீங்க 4 வயதிலேருந்து நீங்க கற்றுக்கொண்டு வரும்போது இப்பொழுது ஒரு பயிற்றுனராக உருவெடுத்திருக்கீங்க. நிறைய போட்டிகள்ல கலந்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும். இந்த போட்டி என்னால மறக்கவே முடியாதுப்பா, இந்த வெற்றி என்னால் மறக்கவே முடியாதுப்பா, அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்துக்குங்க. எனக்கு போட்டின்னு ஒரு அனுபவம், நல்ல பெரிய அனுபவம்னா அத்லீட்டாக இருக்கிறப்ப சுக்மா போட்டினா ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அத்லீட்டாக இருந்துட்டு இப்போ கோச்சிங் பண்ணுறப்போ திடீர்னு இன்னொரு வாட்டி ஒரு விளையாடுறது வாய்ப்பு கிடச்சது வந்து கத்தார் போட்டிக்கு. ரீசெண்டாக போயிட்டு அந்த போட்டி, அது உண்மையாகவே ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டி அது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த போட்டிக்கு திருப்பி விளையாட போகிறது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். ஸோ அதை திருப்பி பேக்கப் பண்ணி திருப்பி கொண்டு வரணும். நல்ல ஒரு சவாலாக இருந்துச்சு அந்த போட்டி எனக்கு. எல்லா நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல சவாலான ஒரு போட்டியாக இருக்குது. எந்த நாட்டில் உள்ளவங்க ரொம்ப உங்களுக்கு சவால் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஈடாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது யார், எந்த நாடு வந்து நம்மளுக்கு சவால் கொடுத்தது? நம்மளுக்கு எப்பவுமே சவால் கொடுக்குறதுனா நம்ம மலேசியாவுக்கு இந்தியா தான். மலேசியாவும் இந்தியாவும்? இந்தியா நாடு வந்து உண்மையாவே ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு எப்பவுமே அது ஒரு போட்டி வந்தாலே மண் சார்ந்த விளையாட்டு அவங்களுக்கு. ஆமா, நம்மளுக்கு அந்த மண் சார்ந்த விளையாட்டு இருந்தாலும் ஒரு ஒரு இடைவெளி சவாலாக இருந்துச்சு. சரி டாக்டர், சுக்மால இந்த விளையாட்டு ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. அதற்கான முயற்சிகள் நீங்க உங்களுடைய தரப்பு பல தரப்பட்ட அவங்களாம் மேற்கொண்டாங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏன் மீண்டும் சுக்மாவிலிருந்து இந்த விளையாட்டு நீக்கப்பட்டு இருக்கின்றது, இல்லை தற்காலிகமாக நீக்கப்பட்டு இருக்கின்றது? அது குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஆரம்ப காலங்களில் 2008 சுக்மாவில் இருந்துச்சு. ஒரு டெமோவான பிறகு 2010, 2011, 2013 அது வரைக்கும் சுக்மாவில் இருந்தது. அப்புறம் 2013 வந்துட்டு போட்டி வந்து எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் வந்திருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு அதுக்கப்புறம் போட்டியிலேருந்து நீக்கிட்டாங்க. மறுபடியும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு போன வருடம் 2024 சரவா போட்டியில் வந்து திருப்பி ஒரு பதக்கமான போட்டியாக கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 வந்து அமைச்சர் என்ன சொன்னாங்க, 2024 2026 சிலம்பம் வந்து இருக்கும் சுக்மால அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் சரவால போட்டி நடக்கும்போது ஆகஸ்ட் மாதம் அவங்க வந்து இந்த விளையாட்டு போட்டி பார்த்தாங்க. சுக்மா நடக்கும்போது இதான் முதல் தடவை ஒரு அமைச்சர் வந்து பார்க்குறது. பார்த்த பிறகு அந்த சமயத்தில் வந்து பத்திரிகையாளருக்கு பேசும்பொழுது அதே தான் சொன்னாங்க, மறுபடியும் 24, 26 சுக்மாவில் சிலம்பம் இருக்குன்ட்டு. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த டிசம்பர் மாதத்துல நடக்கிற மீட்டிங்கில் வந்து சிலம்பம் மறுபடியும் இல்லை லிஸ்ட்டில். அதுவும் அடுத்த ஹோஸ்ட் வந்து ஸ்லாங்கோரா இருக்கு. ஸ்லாங்கோர் 3 தங்க பதக்கங்களும் ஜெயிச்சிருக்காங்க நீங்க சரவால். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ரீசன் கிடைக்கல இது வரைக்கும். திருப்பி மறுபடியும் போராடி மறுபடியும் முயற்சி எடுக்கணும் தான் நினைக்கிறேன் சுக்மால கொண்டு வரதுக்கு. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த விளையாட்டு வந்து ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு. இது விளையாட்டு மட்டுமே இல்லாமல் ஒரு தற்காப்பு கலை. அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இல்லையா? இந்த விளையாட்டை வந்து பிரபலப்படுத்துவதற்கு இந்த அமைச்சும் உதவி செய்யணும் அப்படின்ற உங்க தரப்பு வந்து விரும்புது. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டா இது இன்னும் பிரபலப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்மளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, மறுக்க முடியாது நம்மளால. நம்மளோட வருடந்தோறும் நடக்கிற தேசிய போட்டி இதுக்கெல்லாம் வந்து மானியங்கள் அவங்க வந்து தகுந்த உதவிகள் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து தொடர்ந்து போட்டிகளில் இருக்கணும், தொடர்ந்து வளர்ச்சி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நாங்கள் இறங்கி இது வந்து வளர்ச்சிக்கானதான் மலேசியாவில் தொடர்ந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்குறோம். இருந்தும் போதிலும் ஏன் இந்த நிறுத்தி வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல எங்களுக்கு. மறுபடியும் அவங்க கூட போயிட்டு சந்தித்து கேட்டு திருப்பி ஒரு ஆலோசனை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லும் போது சிலாங்கூரில் நடைபெறவிருப்பதால் அதற்கான அதோட ஸ்கோப் ரொம்ப பெருசு இல்லையா? அது கண்டிப்பாக இந்த சுக்குமா விளையாட்டில் நடைபெற போகின்ற சுக்குமா விளையாட்டில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி பிரகாஷ், வருங்கால இளைஞர்கள் இந்த விளையாட்டில் அறிமுகப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்தெந்த மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டால் ஒன்று சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விளையாட்டு வந்து நம்ம கொண்டு போகணும்னா முதல்ல 2ஆம் ஸ்கூல் பிரகாரம் கொண்டு போகணும், பிரைமரி ஸ்கூல். ஸோ பிரைமரி ஸ்கூலில் நம்ம போய் கற்றுக் கொடுக்குறப்போ அவங்க வந்து அங்கேயே ஆல்ரெடி பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இப்போ வந்து 2ஆம் ஸ்கூல் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அத்லீட்டாக இருக்கிறப்போ 3ஆம் ஸ்கூல் போகிறப்போ அந்த ஸ்கோப் அவங்க கவர்னன்ஸ் செலுத்துறதில்ல. ஏன்னா அங்கே போனோட அங்கே உள்ள 3ஆம் ஸ்கூலோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறிடுது. ஸோ ஈவன் சிலம்பம் டீமும் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம கூலிமல் ரிட்டர்னா சொல்கிறதுல வந்து மோர்லெஸ் 2ஆம் ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா 3ஆம் ஸ்கூல் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆல்ரெடி அந்த வேல இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 21 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் சுக்மாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற வச்சு இப்போ அவங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. ஏன்னா தமிழங்களுக்குன்னு கிடைக்க ஒரே ஸ்போர்ட்டு, அதுவும் நல்ல ஒரு ஃபுல் டீம் போட்டு போக முடியுன்ற வாய்ப்பு வந்து தமிழங்களுக்கு வந்து சிலம்பத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ ஸோ கோகரிக்குலர் மார்க்லேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து ஒரு விஷயம் கொண்டு போகிறது வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இதில் பார்க்குறப்போ 2ஆம் ஸ்கூல்லேருந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமாக்கா 3ஆம் ஸ்கூலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக இந்த விளையாட்டு பிரபலப்படுத்த முடியும். டாக்டர், முதல் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிரகாஷ் சொன்னார் இந்தியாவிலேருந்து வரவங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வர விளையாட்டாளர்கள்ட்ட ரொம்ப சவாலாக இருக்குது அப்படின்னு. உங்களுடைய பார்வையில் அங்குள்ள சங்கங்களோ இல்லை அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற விளையாட்டாளர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்றதுக்கு திட்டங்கள் இருக்கா? கண்டிப்பாக நிறைய இருக்கு. திட்டங்கள் மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பல வருஷமா செஞ்சிருக்கோம். 94 ஆரம்பத்தில் விளையாட்டு போட்டிகள் மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னும் உலக அளவில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போ 94லேருந்து என்ன பண்ணோம், பயிற்சிக்கு போட்டிக்கு போயிட்டு இருந்த வேலையில் இப்போ இந்த ஒரு வருடமாக என்ன பண்ணுறோம், பயிற்சிக்கு 2 பேரும் வந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கும், இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கும் போக ஆரம்பிச்சிருக்கோம். இதை தவிர்த்து இப்போ வந்து யூரோப்பில் ஒரு 3 நாடுகள், மிடில் ஈஸ்டில் ஒரு 3 நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ அங்கெல்லாம் வந்து சிலம்பம் இருக்குது, கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போட்டியை வந்து ஒருங்கிணைச்சுன்னு சொன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு கொடையின் கீழே வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிகளை இப்போ எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. கண்டிப்பாக டாக்டர் பிரகாஷ், மலேசிய சிலம்ப கழகத்தின் முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்று ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ நம்ம பேசணும். வருகின்ற சுக்மா போட்டியில் இந்த விளையாட்டு வந்து கண்டிப்பாக இடம் பெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கான நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த குறுகிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலாக இருந்தது என்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது உங்களுக்கும் அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எங்களுடன் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி 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 பிரகாஷ். ஊருக்கு போனீங்கன்னா கேட்டதா சொல்லுங்க எல்லாத்தையும். சரி ரசிகர்களே, ஒரு நல்ல தலைப்பை ஒற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். தற்காப்பு கலை குழந்தைகளை வெறும் கை தொலைபேசியில் மட்டுமே அடக்கி விடாமல் அவர்கள் வெளியே சென்று இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக சிலம்பம் என்பது நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை. அது அவர்களிடம் நம்ம கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாகும். இந்த ஒரு நல்ல நேர்காணல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.